ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஐஸ்வர்யா. நான் வந்து சிதம்பரமில் கவரப்பட்டு அப்படின்ற ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன். நான் வெற்றியெல்லாம் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஒரே வார்த்தை தான், அம்மா. ஆக்சுவலி நான் இந்த மேடைக்கு வரணும், இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷ கனவு. எப்படின்னா ஒரு 2007 எங்கள் அப்பா இறந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் எங்கள் அம்மா 2011 டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்கள பற்றி பேச யாருக்குமே தெரியலை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அவ்வளோ நாலேஜ் இல்லை. அவங்களுக்கும் அதுக்கான தளம் கிடைக்கல. அப்போ வந்து நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஹிஸ்ட்ரிலாம் நான் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல முடியல, எடுத்தோடனே அம்மாவை பற்றி பேசிட்டேன். சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். வேலைக்குன்னு போய் சேர்ந்துட்டோம், ஆனால் வேலையை எப்படி பார்க்கணுன்னு யாருமே சொல்லலை. நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் கரெக்டாக எங்களுக்கு சரியான இதை சொல்லிட்டீங்க. அது வரைக்கும் ரொம்ப நன்றி சார். அதுதான், எங்கள் அம்மா பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து 10th நாங்கள் 2 பேரும் ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம். அவங்களுக்கு வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் எழுத்து மறந்துடுச்சு. அப்பா இறந்த ஸ்ட்ரகிள்லேயே அவங்க ரொம்ப மென்டலி டிஸ்டர்பாக இருந்தாங்க. ஆனால் ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஒரு செக்ஷன் ரைட்டராக போயிட்டு தாலுக்கா ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணாங்க. அங்கே நம்மள மாதிரி குரூப் 2 பாஸ் பண்ணவங்க வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அக்கா நீங்கள் போய் படிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணுறாங்க. இந்த கதையெல்லாம் எனக்கு எங்கேயாவது சொல்லணுன்னு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் எங்கே சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டேன். எனக்கு அப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிது. 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தேன். தரங்கம்பாடி அப்படின்றதில் சென்ட் தெரசா ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தேன். அந்த இடத்துலையும் எனக்கு சொல்ல முடியல, ஏன்னா அங்கே வேறு ஒரு கதை இருந்துச்சு. எனக்கு வந்து ஹாஸ்டலே கிடைக்கல, எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப தூரம்னு. எங்கள் அம்மா போயிட்டு காலில் விழ போனாங்க, தயவு செஞ்சு என் பிள்ளைய பார்த்துக்க முடியல என்னால், தனியாக நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இடம் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கதை பேச ஆரம்பித்ததுனால அங்கேயும் எங்கள் அம்மாவை பற்றி என்னால் பேச முடியல. அப்புறமா காலேஜெலாம் முடிச்சது, ஒரு சாதாரணமாக படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் காலேஜெலாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சர்வீஸ் கமிஷன், எங்கள் அம்மா சர்வீஸ் கமிஷனில் போனாங்களே தவிர இப்போ இருக்கிற சர்வீஸ் கமிஷன் பற்றி எங்களுக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தெரியல. அப்புறம் ரொம்ப தேடி 2019 ரொம்ப முக்கியமாக கனிமுருகன் சார், அவங்கள வீடியோ பார்த்து தான் டிஎன்பிஎஸ்சியில் வந்து படித்தா பாஸ் பண்ணலாம், இப்போ இருக்கிற காம்படிஷனில் இவ்வளோ தான் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு நாலேஜே எனக்கு சாரை பார்த்து தான். அது ஒரு பெரிய கனவு. சாரை எப்படியாவது நேரில் பார்க்கணும், சாரோட கிளாஸை வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ பையை தூக்கிட்டு கிளம்புனேன் தூத்துக்குடிக்கு. என்னன்னே தெரியாது. தூத்துக்குடி எப்படி நான் சொல்கிறதுனே தெரியலங்க. எல்லாருமே டிஎன்பிசி படிப்பாங்க, எல்லாருமே கோச்சிங் சென்டர் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தைய ப்ரீகேஜி ஸ்கூலில் சேர்த்து விடுறப்போ ஒரு 7:30 மணிக்கு பஸ் ஏற்றி விடுவாங்களா அம்மா, அதுவே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எங்களை வந்து 4:50க்கு வேனை கொண்டு வந்து நிறுத்தி அப்படியே பொத்தாப்பில் தூக்கிட்டு போய் ஸ்டடி ஹாலில் உட்கார வச்சு கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு படிக்கிற முறையை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது சுகேஷ் சார் தான். அதை வந்து நான் வேறு யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. சும்மா வந்து டிஎன்பிஎஸ்சினா படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, விடிய காத்தால எழுந்து படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி படிக்கணும்னு நமக்கு தெரியாது. வீட்டில் வந்து நம்ம மட்டும் லைட்டை போட்டு படித்தா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற சுச்சுவேஷன்லாம் இருக்கும் ஃபேமிலியிலலாம். ஆனால் எங்களுக்கு வந்து வழியே இல்லை, அடித்து குச்சியை வச்சு மட்டும்தான் யாரும் அடிக்கலை. மற்றபடி எல்லா ப்ராசஸையும் கரெக்டாக பண்ணி எங்களுக்கு கேபை வந்து ரெடி பண்ணி, தூத்துக்குடி வந்து ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் ஆசையாக இருக்கும், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு என்னை விட நல்லா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியை பற்றி தெரியாமல் இருப்பாங்களா, நான் அவங்கள்ட்டலாம் போய் அழுவேன், தயவு செஞ்சு வாங்க பிள்ளைங்களா தூத்துக்குடி வாங்க, நீங்கள் வந்து படிக்க தெரிலலாம் சொல்லாதீங்க, எங்கள் கூட வந்துருங்க. எங்களை வந்து குச்சி வச்சு மட்டும்தான் அடிக்கலை இன்னும் எங்கள் வார்டனு. 3:50க்கு எழுப்பி விட்டு 4:50க்கு கேபை புக் பண்ணி அப்படியே அர்த்த ராத்திரியாக இருக்கும். நாங்கள் போயிட்டு அந்த இது சின்ன ஹால், எங்கள் ஹால் ஸ்டடி ஹால் வந்து அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு ஆசையே வந்து வேனை விட்டு இறங்கின உடனே ஃபஸ்ட்டு ஆளாக போகணும். சதீஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஆளாக குடுன்னு ஓடி போய் அந்த போர்டில் ஏதோ ஒரு கோட்டு எழுதணும். ஆனால் கனி சார் வரத்துக்குள்ளே அதை நான் அழிச்சிருவேன், ஆனால் கோட்டு எழுதணும். அது மாதிரி ஒரு கனவு இருக்கும். ஃபஸ்ட்டு போவோமா, அங்கே வந்து ஒரு அண்ணன் கொசு வலை வச்சு படுத்துருப்பாங்க. அந்த அண்ணன் கிளியர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரில. கேர்ள்ஸ் ஸ்டடி ஹாலுக்கு அவங்க வந்து பொறுப்பாக இருப்பாங்க. நாங்கள் போனோடனே எழுந்து எட்ட போயிடுவாங்க. அவங்க படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க.
யார் சார்? எழுந்து தூங்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் போனோன்னே எழுந்து போயிடுவாங்க. நாங்கள் குடுகுடுன்னு போய் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு 20 பேர் மட்டும் போவோம் அந்த வேன்லேருந்து. அப்போ என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருப்பா. அவள்கிட்ட நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப ஒரு கனவு மாதிரி வருதுடி. இப்போ நம்ம நடந்து போகிற மாதிரி நிறைய அச்சீவர்ஸ், அவங்க பேரண்ட்ஸ், முன்னாடி சுகேஷ் சார், கனி சார், அப்புறம் நிறையா சீஃப் கெஸ்ட்டு, அப்புறம் புதுசாக படிக்கிற பிள்ளைங்க, நடுவில் நம்ம நடந்து போகிற மாதிரியே ஒரு கனவு வருது பெத்தி எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். அவள் சொல்லுவா, அக்கா கண்டிப்பாக நடக்கும்க்கா, கண்டிப்பாக நடக்கும்க்கான்ட்டு. அது இன்றைக்கி தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல அவளையும் நான் மென்ஷன் பண்ணணும். என் ஃப்ரெண்டு, என்னோடய ரூம்மேட், என்னோடய தங்கச்சி பெத்துலக்ஷ்மி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணா. பட் மெயின்ஸ் வந்து அவள் ஜஸ்ட்டில் தான் மிஸ் பண்ணிட்டா. அவள் பேரையும் சொல்லிக்கிறேன். அப்படியெல்லாம் நாங்கள் படித்தோம். ப்ரிலிம்ஸ் வந்து டெஸ்ட்டுங்க. சுரேஷ் அகாடமியோட டெஸ்ட்டு கொஷின் பாலா சார், எழுந்துடாதீங்க சார், பாலா சாருக்கெல்லாம் நாங்கள் வந்து எவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் எங்களுக்கு அவ்வளோ இன்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன ஆசைனா, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும், ஆனால் சக்ஸஸ் மீட்டில் பேசணும். எனக்கு அதான் ஆசை. கிளாஸில் வந்து நம்ம வந்து டெஸ்ட்டிலலாம் மார்க் எடுத்தாலும் கையை தூக்க மாட்டோம், அப்படியே இறக்கிடுவோம். தூக்க சொல்லுவாங்க என் தங்கச்சி, அப்படியே இறக்கிடுவேன். டெஸ்ட்டுலாம் பேசக்கூடாது, சக்ஸஸ் மீட்டில் மட்டும்தான் நம்ம பேசணும். அப்போ நம்மளை தேடணும், இந்த பிள்ளை எங்கே இருந்ததுன்னே தெரியலையே, இங்கே வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கிராஸ் கொஷின்லாம் நிறையா கேட்போம். எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நாங்களே மனசுக்குள்ளே நினச்சிப்போம், இந்த 11 பேர் கொண்ட குழு எங்கே சார் வச்சுருக்கீங்க, எங்கே சார் வச்சுருக்கீங்க, இந்த கொஷினெல்லாம் எங்கே சார் எடுக்கிறீங்க? ஒரு கொஷினை எப்படி டிஸ் பண்ண முடியும்? ஒரு ஒன்லைனர் கொஷின் கேட்பாங்க. பட் இவங்க எப்படி கொஷின் கேட்பாங்க, அந்த பேஜையே தூக்கி ஒரு கொஷினாக வச்சுருப்பாங்க. நம்மளால் அதை இக்னோர் பண்ணவே முடியாது. ஒரு பேஜ்னால் அந்த பேஜை ஃபுல்லாக படிச்சிருந்து இங்கு இடுக்கு இச்சு இத்து இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாலும் அந்த கொஷினை தப்பு பண்ணிவிடுவோம். அக்யூரேட்டாக 33 டெஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் போட்டாங்க. அதுக்கு நடுவில் நிறையா டெஸ்ட் பேட்ச் போச்சு. பட் அந்த 33 டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். ப்ரிலிம்ஸில் 167 போட்டேன். போட்டதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு வந்து தூத்துக்குடி தூரம் போக முடியல, ஏன்னா பெத்துவால் கிளியர் பண்ண முடியல, அந்த மாதிரி வர முடியலன்னு சொல்லிட்டு என் கூட மெயின்ஸ் படிக்க முடியல, கஷ்டம். அதனால் சென்னை வந்துட்டேன். சென்னை வந்துட்டு இங்கே சேர்ந்தேன். இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோவா யாருமே தெரியாது. என்னோடய அக்கா, இங்கே ரூம்மேட்டாக இருந்த அக்கா சுகன்யா அக்கா, அவங்க பேரும் சொல்லிக்கிறேன், அவங்களையும் கிளியர் பண்ணலை. நான் இப்போ கிளியர் பண்ணது வந்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் பிகாஸ் ஆஃப் பிகாம். அதனால் மட்டும்தான் எனக்கு இந்த ஜாப் கிடச்சிது. அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் எங்களால் அவ்வளோதான் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுதா, எங்களுக்கு அவ்வளோதான் கிடைச்சிதான்னு தெரியல. ஆனால் இதை விட மாட்டேன். இந்த சுரேஷ் அகாடமியோடு இருக்கிற டச்சை வந்து நான் கொஞ்ச நாள் கேப் விட்டுருந்தேன். இனிமே தான் பிடிப்பேன். அடுத்த குரூப் 2 தெரியல, பட் குரூப் 1க்கு கண்டிப்பாக இந்த எஃபர்ட்டை விட டபுள் மடங்கு போட்டு கொஞ்சம் டச் விட்டுருந்ததெல்லாம் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி அப்படியே இவங்களோட ஓடி குரூப் 1 சக்ஸஸ் மீட்டில் நெக்ஸ்ட்டு இதில் நிற்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு வந்து ரொம்ப பெருசாக என்னோடய ஜேர்னியெல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு இன்னும் பெருசாக தெரியலங்க. மனசாட்சியோடு சொல்கிறேன், இங்கே ஜெயிச்சு உட்காந்துருக்கிறவங்கள்ட்ட எவ்வளோ சக்ஸஸை பற்றி பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, அதே மாதிரி இதில் தோற்று மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள்ட்ட இதை விட நிறையா விஷயங்கள் இருக்கும். அவங்க வந்து அதை இன்னமுமே வந்து ஈகராக இன்னும் எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. இந்த எக்ஸாமில் ஜெயிச்சு இருக்கிறவங்களோட கருத்தை வந்து ஒரு அடித்தளமாக வச்சுக்கிட்டு அந்த மிஸ் பண்ணாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் யார்ட்டையாவது பேச முடிஞ்சால் பேசி பாருங்கள். அவங்க இன்னும் உங்களுக்கு அவங்களோட எஃபர்ட்டை நிறையா சொல்லுவாங்க. இதோட எனக்கு சுரேஷ் அகாடமி இது முடிஞ்சிச்சு. எங்கள் அம்மாவை பற்றி பேசிடுறேன். எங்கள் அம்மா வந்து செக்ஷன் ரைட்டராக போனாங்க, குரூப் 4 கிளியர் பண்ணாங்க. விஓஓ எங்கள் அம்மா விஓ ஆனாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் இருந்தால் நான் படிக்க மாட்டேன், அப்படி தான் நான் டிஎன்பிசி வந்தேன். அப்போலேருந்தே எனக்கு ஆசை, எங்கள் அம்மாவை ஏதாவது ஒரு இடத்துல வந்து பெருசாக பேசணும், அவங்களோட பற்றி நான் நிறையா பேசணும். அப்படி தான் இந்த இடத்துக்கு நான் ஆசைப்பட்டேன். அதுதான் உண்மை. இப்போ பேசிட்டேன். என்னோட பெரிய கனவு இதுதான். இதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா அவர்களின் தாயாரை மேடைக்கு வரும்படி கூப்பிடுங்க. இன்னைக்கு வந்ததே, நான் பரீட்சை பாஸ் பண்ணதே அவங்கள மேடைக்கு கூப்பிடணுன்றதுக்காக தான். ஏன்னா அவங்க வந்து என்னை பெருசாக வந்து படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. நான் எது சொன்னாலும் அது கரெக்டு சொல்லுவாங்கல்ல, அது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. நான் சொல்லுவேன், இந்த டெஸ்ட்டில் எனக்கு மார்க் வரலம்மா. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு தெரியலையா, யாருக்குமே தெரியாது, நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு தெரிஞ்சாதான் எல்லாருக்கும் தெரியும். நான் ரொம்ப ஆசைப்படுவேன் அவங்கள வந்து எப்படியாவது ஒரு இடத்துல ஏற்றிடணும். ஒன்மேன் ஆர்மி சொல்லுவாங்கல்ல, அது இவங்க தான் அந்த ஒன்மேன் ஆர்மி. வேறு எதுவும் இல்லைங்க. கடைசி வரைக்கும் பெற்றவங்க சொல்கிற ஏதோ ஒரு விஷயம், சார் கூட சொன்னாங்க டைப்ரைட்டிங் பற்றி, நானும் அதான், எனக்கு எந்த இடத்துலையும் அது பிரயோஜனப்படலை. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்களுக்கு சிஸ்டம் ஒர்க்லாம் நிறையா தெரியாது, நான் தான் எல்லா சர்டிஃபிகேட்டும் அவங்க சொல்ல போடுவேன். அம்மு சிஸ்டம் ஒர்க் நல்லா கற்றுக்கோ, டைப்ரைட்டிங் நல்லா கற்றுக்கோ, நீ எங்கே போனாலும் உனக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஒரு ஆளை வச்சுக்க கூடாது, நீ உன்னோட வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும். உன்னோட ஹையர் அத்தாரிட்டியும் சரி, அவங்க ஒரு வேலை சொன்னாங்கன்னா உனக்கு தெரிஞ்ச வேலையை நீ பர்ஃபெக்டாக சீக்கிரமாக முடிச்சிடணும்.
நீ எதுக்குமே பெண்டிங் வைக்கக்கூடாது, சம்பளத்தை மட்டுமே நம்பி வாழணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை வளர்த்துருக்காங்க. அது கொஞ்சம் ஓவராக தெரியும், ஒரு விஓவோட பொண்ணு இப்படி பேசுதா அப்படின்னு. அவங்களும் அப்படி தான் நியாயமாக ரொம்ப கரப்ஷனே இல்லாமல் வாழ்ந்தா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் மனசாட்சியோடு வாழணும், யாரோட பாவம் முட்டையும் சுமக்கக்கூடாது, அதுக்கு இவங்க தான் ஒரு சாட்சி. அப்படி சுமந்துருந்தா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். அந்த மாதிரி பாவத்தெல்லாம் சேர்த்துருந்தா நமக்கு பாவம் தான் வரும், அப்படியெல்லாம் கிடையாது. சாரி, இன்ஸ்டியூட்டை பற்றி நான் நிறையா பேசலன்னு நினைக்காதீங்க. நான் சொல்லிலாம் உங்களுக்கு தெரியல, அனுபவிச்சு பாருங்கள். பொதுவாகவே ஒரு விஷயத்தை வந்து ஒரு கோயில் சாமியை கூட நான் ஃபோட்டோ எடுக்க விரும்ப மாட்டேன். அதை அவங்க வந்து பார்க்கணும், அந்த ஃபீலை அவங்க உணரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இங்கே பின்னாடி இருக்கிற புதுசாக இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸும் சரி, உங்களுக்கு படிப்பை பற்றி பெருசாக அட்வைஸ், ஏன்னா கிளாஸ்லேயே சூப்பராக சொல்லுவாங்க. நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ் அதுதான், கன்சிஸ்டன்சி தான். இன்றைக்கி கிடைக்காது, நாளைக்கு கிடைக்காது. பொதுவாக இருக்கலாம், சில செட்டெல்லாம் வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணலாம். நாங்கள் எக்ஸாம் வர்றதுக்கே 2.5 வருஷம் வெயிட் பண்ணோம். கொரோனான்னு ஒன்று வந்துச்சு இல்லை, அந்த மூட்டையை தூக்கிட்டு தூத்துக்குடிக்கும் சிதம்பரத்துக்கும் தூத்துக்குடிக்கும் திரும்பறக்கும் ஒரு 2-3 தடவை நான் அலைஞ்சிருப்பேன். அந்த மாதிரி பிரச்சனையிலலாம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நின்று கால்ஃபர் வரும்னு வெயிட் பண்ணோம். அப்புறம் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுன்னு ஒன்று லேட் பண்ணாங்க. எத்தனை மாதம் லேட் ஆச்சு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு? அது ஒரு யுகமாக போச்சு. அடுத்து மெயின்ஸ் ரிசல்ட்டுன்னு போச்சு. அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தால் குழந்தையே பிறந்திருக்கும். அந்தளவுக்கு லேட்டில் நாங்கள் வெயிட் பண்ணி எல்லா விஷயத்தையும் தடுத்து, எல்லோரும் கேட்பாங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணால் என்னங்க 2 குழந்தை பிறக்கும், ஆனால் அதுங்களை காப்பாற்றுறதுக்குன்னு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல, நான் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டெபன் தான். எல்லா பேச்சையும் தாங்கிப்பாங்க, எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக விட்டுருவாங்க. எனக்கு பெருசாக கஷ்டம்லாம் வளர்கிறதுக்கெலாம் கஷ்டம்லாம் கொடுக்கலங்க, அவங்க எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டாங்க. இப்போ கூட நான் வேலைக்கு தஞ்சாவூரில் ட்ரைனிங்கு 2 வேளை சாப்பிடாமலாம் இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் அவங்க கூடயே இருப்பேன், அப்படியே அவங்க பக்கத்துலேயே இருப்பேன். அவங்கள விட்டுட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு இந்த அளவுக்கு பெருமை கொடுத்துருக்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக இருக்கணும், லைஃப்பில் எதையுமே பெருசாக எடுத்துக்கக்கூடாது. படிக்கணும்னு ஆரம்பித்தா நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்கள நம்பணும். நமக்கு முன்னாடி சொல்லிக் கொடுக்குறவங்களே நம்ம டவுட்டில் இருக்கக்கூடாது. இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குமா, இங்கே போனால் படித்து பாஸ் பண்ணலாமான்னு ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்காதிங்க. எங்கே படித்தாலும் நம்ம படித்தா தான் பாஸ் ஆக முடியும். ஆனால் சுரேஷ் அகாடமியில் உங்களை அந்த கடிவாளத்தை கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க, வேறு எதையும் படிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க டெஸ்ட்டே அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இந்த குரூப் 1 மெயின்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் போடணும் அப்படின்னு யார் நினச்சிருந்தாலும் குரூப் 1 கிளியர் பண்ணல வராதுன்றவங்க கூட போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் போட போகிறேன், வருதா இல்லையான்னு தெரில, பட் டெஸ்ட் பேட்ச் நானும் போட போகிறேன். ஏன்னா ஒரு டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்க முடியுமான்னு தெரியல, எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணணும். இது வரைக்கும் நான் அவ்வளோவா எஃபர்ட் கம்மியாக தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நல்லா போடணும். கடின உழைப்பு அப்படின்றது ஒன்று தாங்க ஜெயிக்கிறதுக்கு வழி. அது மாதிரி அப்பா அம்மாவை மதிச்சுக்கோங்க, அவங்க சொல்கிறது என்னைக்காச்சும் ஒரு நாள் பின்னாடி பெரிய கீயாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு என்ன நம்மளை விட பெருசாக தெரியுமான்னு தோணும், பட் அவங்க சொல்கிறது பின்னாடி கரெக்டாக தான் இருக்கும். இவங்க தான் என்னோட அம்மா, அவ்வளோதான். செல்வி ஐஸ்வர்யா அவர்களின் தாயாரை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சரித்திர நாயகிகள், நாயகர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களை முன்னோடியாக நடத்தி சென்று வழிகாட்டிய சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர்கள் எல்லாருக்கும் என்னோடய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து எங்கள் பாப்பா என்னை பற்றி நிறையா பேசிட்டாங்க, நான் எதுவும் பேசுகிறதுக்கு முடியல. என்ன டிஎன்பிசி விஓவை ஆக்குனது இவங்க தான். நான் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க இறந்ததுக்கப்புறம் பிடிச்சி வச்ச களிமண் மாதிரி தான் இருந்தேன். அந்த களிமண்ணை உருட்டி ஒரு பிள்ளையாராக உருவாக்குனது இவங்க தான். ஆனால் உழைப்பேன். காலையில் 4 மணிக்கு சிதம்பரத்தில் பஸ் ஏறுவேன். கடலூர் சென்டருக்கு போயிட்டு படிக்கிறதுக்கு 6 மணிக்கு சென்டர் திறக்கும்போது நான் தான் ஃபஸ்ட்டு ஆளாக உட்காந்துருப்பேன். அது சார் சொல்லுவாங்க, ரகு சார் சொல்லுவாங்க, வெளியிலேருந்து வயசானவங்க இவ்வளோ சீக்கிரம் வந்து உட்காந்துருக்காங்க, லோக்கலில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க வர மாட்டீங்களே அப்படின்னு திட்டுவாங்க. அதெல்லாம் நான் காதில் வாங்கிட்டு என்ன நடத்துகிறாங்கன்னே எனக்கு தெரியாது. ஆனால் நோட்ஸ் எடுப்பேன். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு பழக்கம். தமிழில் பிழை பண்ணால் எனக்கு பிடிக்காது. தமிழ் நல்லா படிப்பேன். தமிழில் 85 கொஸ்டின் அடித்தேன். 2010 செட்டில் தமிழில் 85 கொஸ்டின் நான் அச்சீவ் பண்ணேன். ஜிஎஸ் அதிகமாக வரல எனக்கு, ஆனால் விஓஓ கிடச்சிச்சு. இப்போ நான் 12 வருஷமாக சர்வீஸில் இருக்கிறேன். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் என் பொண்ணுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து டெஸ்ட் பேட்ச்லாம் நல்லா நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.